நாம் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். தமிழ்நாட்டில் மிக பிரபலமான மற்றும் புனிதமான கோவில்களில் ஒன்றாகும். கும்பகோணம் என்ற கோவில் நகரில் அமைய பெற்றுள்ளது. இக்கோவிலில் பகவான் விஷ்ணு அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இங்கு அவர் சாரங்கபாணி பெருமாள் என்ற திருநாமத்தினால் வழிபடப்படுகின்றார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். 12 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம் சுமார் 173 அடி உயரம் கொண்டது. தேரை ஒத்த வடிவமாக கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தாயாரின் பெயர் கோமலவள்ளி. லக்ஷ்மி தேவி கும்பகோணத்தில் கோமலவள்ளி என்ற வடிவில் பிறந்தார். அவர் விஷ்ணுவை திருமணம் செய்ய கடுமையாக தவம் செய்தார். அவரது பக்தியை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் வைகுண்டத்திலிருந்து தெய்வ தேரில் வந்து திருமணம் செய்தார். இதனால் அவருக்கு சாரங்கபாணி என்ற பெயர் கிடைத்தது. சாரங்கபாணி என்றால் வில்லை ஏந்தியவர் என்று அர்த்தம். இந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் கோவிலின் கருவறையில் தேரின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் உத்தன சயனம் எழுந்த நிலையில் படுத்திருக்கும் ஒரு அரிய தோற்றம். இந்த கோவிலில் 2 வாயில்கள் உள்ளனர். அழகிய திராவிட கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள் கொண்ட கோவில் இது. கும்பகோணத்தில் உள்ள பெரிய கோவில்களில் ஒன்று. வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் பிரம்ம உற்சவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். பங்குனி உத்திரம் அன்று திருக்கல்யாண விழா நடைபெறும். இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. குடும்ப நலம் மற்றும் செழிப்பு வேண்டி பக்தர்கள் பிரார்த்திக்கின்றனர். வைஷ்ணவ சமயத்தின் மோட்ச தலமாக கருதப்படுகின்றது. இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி தெரிவதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.